91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டொவினோ தாமஸ் மற்றும் டைரக்டர் சேரன் நடிப்பில் வெளியாயிருக்கும் நரிவேட்டா அப்படிங்கிற மலையாள படம் தான். இந்த படத்தை நரிவேட்டை அப்படிங்கிற மாதிரி தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2003ஆம் ஆண்டு கேரளாவில் முத்தங்கா இன்சிடென்ட் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்தது. அதில் ஆதிவாசி மக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலம் கொடுக்கப்படவே இல்லை, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் ஆகியும் எங்களுக்கு நிலம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க போராட்டத்தில் இறங்கினாங்க. அந்த பெரிய போராட்டமாக வெடிச்சப்போ அங்கே போலீஸ் ஒரு 18 ரவுண்டு புல்லட்ஸ் ஃபயர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதில் 5 உயிர்களும் பலியாச்சு. அதாவது ஒரு போலீஸ் உட்பட 5 உயிர்கள் அதில் பலியானதாக சொல்லப்படுது. ஸோ அந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த டோட்டல் படத்தையும் எடுத்திருக்காங்க. அதில் சில மாற்றங்களும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது? இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ இந்த மாதிரியான ஒரு போராட்ட களத்தை அப்படியே கண்முன்னாடி நிறுத்துற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்மளும் போய் ஒரு பார்வையாளராக இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் அந்த கட்டே இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் பூர்த்தி செய்தா, சொல்ல வந்த அரசியலையும் தெளிவாக சொல்லியிருக்காங்களா, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 2003, 2001 2 டைம்ல கதை நடக்குது. அதில் 2003 டொவினோ தாமஸை போலீஸ் வலை வீசி தேடுறாங்க. அவரும் ஒரு காவல் அதிகாரி தான், பட் ஸ்டில் அவரையும் போலீஸை கும்பலாக தேடுறாங்க. அவரை கண்டுபிடிக்கிறாங்க, அவர் மேலே வயலன்ஸை உபயோகிக்கிறாங்க, அவரை விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் 2001 நடந்த சம்பவங்கள் நமக்கு காட்டப்படுது. 2001 டொவினோ தாமஸ் வேலை இல்லாமல் இருக்காரு. அவருக்கு போலீஸ் கான்ஸ்டபிளாக, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸில் பணியாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. குடும்பத்தோட நிர்பந்தம், தன்னுடைய காலையோட நிர்பந்தம் இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் வேலைக்கு போகிறாரு. அந்த வேலையில் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. என்னென்னா, வயநாட்டில் ஆதிவாசிகள் மக்கள் ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி போலீஸ் கேம்பில் இவரை நியமிக்கிறாங்க. ஸோ இவரும் அங்கே போயிருக்காரு. அங்கே சூரஜ் வஞ்சரமோடு எல்லாருமே அறிமுகமாகறாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துக்கு அப்புறம் டொவினோவுக்கு என்ன ஆச்சு, டொவினோ அந்த கலவரம் மூலமாக கற்றுக்கிற பாடம் என்ன, அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறதெல்லாம் என்ன, அவங்க செஞ்சதெல்லாம் என்ன, இதெல்லாம் நீட்டாக டாக்குமெண்ட் பண்ணுற படம் தான் இந்த நரிவேட்டா. படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். வர்கீஸ் அப்படிங்கிற ரோலில் டொவினோ தாமஸ், அவரோட கேரக்டருக்கு 2 டைமென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த பொறுப்பில்லாத இளைஞராக தான் செய்கிறதான் சரி, தான் நினைக்கிறதா சரின்னு அப்படிங்கிற அந்த டோனில் போகிற ஒரு ரோல், அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் வேற ஒரு டைமென்ஷன் எடுக்குது. முக்கியமாக அந்த போராட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் வேற ஒரு மனுஷனாகவே மாறுகிறாரு. அந்த எமோஷன்ஸையும் சரிபெற வெளிப்படுத்தியிருக்காரு. அதுவும் குறிப்பாக அந்த போராட்டத்தோட தன்மையை விளக்குற ஒரு பெரிய ஷாட் இருக்கும், ஒரு லென்த்தியான ஷாட் இருக்கும். அதில் டொவினோ தாமஸோட நடிப்பு ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் ரொம்ப அனுபவபூர்வமாகவும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அவரோட கண்ணில் இருந்து வர அந்த கண்ணீர், அந்த அழுகை, அப்புறம் அந்த விதவிதமான ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப எமோஷ்னலி நம்மளுக்கு ஹாண்டிங்காகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் டோட்டல் படத்துலையும் ஒரு பெர்ஃபார்மராக நம்மளுக்கு ரொம்ப தனிச்சு தெரிகிறது டொவினோ தாமஸ் மட்டும்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். பஷீர் அப்படிங்கிற ஹெட் கான்ஸ்டபிள் ரோலில் சூரஜ் வஞ்சரமோடு ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் தான் கிட்டத்தட்ட டொவினோட கேரக்டருக்கு ஒரு கைடிங் லைட் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சிறப்பான நடிப்பையும் கொடுத்துருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு டிமாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டிங் ப்ராவஸை காட்டுற மாதிரியான ரோல் இல்லைனாலும் அதுக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ஒரு நடிகராக அப்படின்னே சொல்லலாம். கேஷவ் தாஸ் அப்படிங்கிற காவல் உயர் அதிகாரி இடத்துல டைரக்டர் சேரன், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்தது. அதுவும் அந்த குரூரமாக பார்த்து சிரிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் சில ஷார்ட்ஸ்லாம் வரும், அதெல்லாமே நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அந்த போலீஸோட பாடி லாங்குவேஜை பக்காவாக கொண்டு வந்திருந்தாரு. பட் அதர் தன் தட் டெம்ப்ளேட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் டெம்ப்ளேட் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுவும் அந்த கையை ஆட்டி ஆட்டி பேசுறது கொஞ்சம் செயற்கையாகவே ஃபீல் ஆச்சு. அடுத்தது CK ஜானு அப்படிங்கிற அந்த ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி அந்த ரோலில் ஆர்யா சலீம் நடிச்சிருக்காங்க. ஆதிவாசிகளோட போராட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு கேரக்டர். அவங்களோட வசனங்களும் சரி, அவங்களோட நடிப்பும் சரி இந்த படத்துக்கு சிறப்பாகவே உதவி இருக்குன்னு சொல்லலாம். அவங்க பேசுகிற அந்த அரசியல் பஞ்ச், அரசியல் வசனங்கள் எல்லாமே உரிமைகளுக்கான குரலாகவும் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப நீட்டாகவும் அந்த கேரக்டருக்கு தேவையான டெப்த்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்களை தாண்டி டொவினோட லவ் இன்ட்ரெஸ்டாக வர பிரியம்பாடா கிருஷ்ணன், ரினி உதயகுமார், ஜித்தின் ஏதன், இவங்க எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸும் நீட். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் அதில் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், யார் கூட நாம் நிற்கணும் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு ஸ்டாண்ட் படத்தில் இருக்குது. அதுவே நிச்சயமாக பாராட்டத்தக்கது. ஏன்னா இப்பெல்லாம் உண்மையை பேஸ் பண்ணி எடுக்கப்படுற படங்கள் அப்படிங்கிறது ஒரு ப்ரொபகண்டா பேஸ்டாகவும் அவங்களுக்கு தேவையான உண்மையை பேசுறதாகவும் மட்டும்தான் இருக்குது. பட் இந்த படத்தில் உண்மையாகவே பாதிக்கப்பட்டவங்க யார், உண்மையாகவே சிஸ்டம் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தீங்கை விளைவிச்சது அப்படிங்கிறதெல்லாம் நீட்டாகவே டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நிச்சயமாக டைரக்டர் அனுராஜ் மனோகருக்கும் ரைட்டர் அபின் ஜோசஃபுக்கும் பாராட்டுகள். அதுலேயும் இப்படியான ஒரு சிஸ்டம்குள்ளே ஒரு சின்ன துரும்பா வர ஒரு நாயகன், அவருக்கு கிடைக்கிற அனுபவங்கள், போலீஸோட புரூட்டாலிட்டி அவர் நேராக பார்த்ததுக்கப்புறம் எடுக்கிற முடிவுகள், அந்த கள போராட்டத்தில் அவருக்கு கிடைக்கிற அனுபவங்கள், துயரம், இது எல்லாத்தையும் நீட்டாகவே டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்க்குங்கிறதையும் பெர்ஃபெக்டாக டெபிக்ட் பண்ணியிருக்காங்க ஆன் ஸ்க்ரீனில். ரொம்ப நம்ப தகுந்த வகையாகவும் கன்வின்சிங்காகவும் இருக்குது அப்படிங்கிறதும் இன்னொரு பாசிட்டிவான விஷயம்.
டெக்னிக்கலாகவும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ரொம்ப சிறப்பான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பண்ண விஜய் அந்த போராட்ட காலத்தை காட்சிப்படுத்தின விதம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மெய்சிலிர்க்க வைக்க மாதிரி தான் இருந்தது. அந்த துயரத்தை காட்சிப்படுத்தணும், அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக கையாண்டிருக்காரு. டொவினோ தாமஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அது படமாக்கப்பட்ட விதமே ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்தது. அந்த வழியை அந்த துயரத்தை நமக்கு கடத்துற மாதிரி தான் இருந்தது. அதுவுமே நிச்சயமாக பாராட்டுகள். அதுக்கு உழைத்த எடிட்டர் குழுவாக இருக்கட்டும், இல்லை சினிமாட்டோகிராஃபி பண்ண டீமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பாராட்டுகள். இதுல எல்லாத்துலயுமே ஜேக்ஸ் விஜயோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு முக்கியமான பங்காற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பர்டிகுலர்லி அந்த போராட்ட காலத்துல புல்லட்ஸ் வெடிக்கிறது, அந்த மரப்பட்டையில அந்த புல்லட் பட்டு தெரிக்கிறது, அந்த மாதிரியான ஷார்ட்ஸா இருக்கட்டும், மக்கள் அந்த புல்லட்டோட அந்த புட்டாலிட்டி, அந்த அடி, போலீஸ் அடியோட புட்டாலிட்டி இதெல்லாம் காட்டின விதமா இருக்கட்டும், அண்ட் ஒரு முக்கியமா ஒரு ஷார்ட் ஒரு நாய் வந்து அப்படியே தீயா எரிஞ்சு அப்படியே வந்து கீழே விழும், அந்த ஷார்ட்டை எடுத்த விதமா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் அடிஷ்னலா இந்த விஷயத்தை சரியா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓவராலாவே ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபேர்லி எங்கேஜிங்காகவே இருந்தது. அதுவும் லாஸ்ட் 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் எங்கேஜிங் லெவல் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது. இந்த எங்கேஜிங் ஃபேக்டர் படம் ஃபுல்லாவே இருந்திருக்கலாம். பட் நெவர்தலெஸ் கிளைமேக்ஸை ஒரு பேங்கோட முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். படத்தில் இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆரம்பிச்சோன்னு வர அந்த காட்சிகள் ஒரு த்ரில் மொமெண்ட்டை கொடுத்துருது. அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்குள்ள போனதுக்கப்புறம் படம் நிறைய அன்வான்டட் சீன்ஸ் அண்ட் அன்வான்டட் கேரக்டர்ஸ்குள்ள போயிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. அது எல்லாமே இந்த கதைக்கு அவ்வளவு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்கு. குறிப்பா டொவினோ தாமஸோட முன்கதையை சொல்றது ரொம்ப நீளமாவே போயிட்ட ஒரு ஃபீல். அவருக்கு ஒரு லவ் லைஃப் இருக்கு, அவர் வேலை இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறத டெபிக்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய டியூரேஷன் படத்துல எடுத்துக்கிறாங்க. அது நிச்சயமா தேவையே இல்லை. அது இடையில வர அந்த ரொமான்டிக் பாடல்களும் சுத்தமா அவசியம் இல்லாத ஒண்ணுதான். அந்த காட்சிகளோட நீளத்தையுமே கொஞ்சம் டோட்டலாக குறைச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி குறைச்சிருந்தா ஸ்கிரீன் பிளே இன்னும் வேகமாக இருக்கும். மெயினான விஷயம் இந்த போராட்டம், அது சுத்தி வர அந்த ஆஃப்டர் மேத் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த கதைக்குள்ள போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதே பிரச்சனை செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வல் பிளாக்ல கிட்டத்தட்ட கதைக்குள்ள போயிட்டு ஒரு ஃபீல் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள திரும்ப ஒரு டீடைலிங் ஃபேக்டருக்குள்ள போறாங்க. ஒரு ட்ரைபல் சாங் எல்லாம் வருது, அதுக்கப்புறம் இன்னும் சில காட்சிகள்லாம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். அதெல்லாமே இந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா கன்வே பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அதுக்கு முன்னாடி வந்த காட்சிகளில் விஷுவலாகவும் டைலாக்ஸாகவும் நமக்கு வந்துட்டப்போ திரும்ப திரும்ப அதை ரீஏட்டேட் பண்ற மாதிரியான காட்சிகளை தவிர்த்திருக்கலாம். குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல ஒரு பெரிய டென்ஷன் வந்து பில்டப் ஆகும். ஒரு ரோந்து பணி போன வந்து காப்ஸும் சிலரும் காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். அந்த இடத்துல இருந்து படம் ஃபுல்லாவே இந்த எண்டு வரைக்குமே பக்காவான ஒரு டென்ஷன் வந்து கிரியேட் ஆயிருந்தது. அந்த டென்ஷனை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் அந்த கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ரிவீல் இருக்கும். அந்த ரிவீலை காட்சிப்படுத்தின விதம் இன்னும் கொஞ்சம் பேங்கராக இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணியிருந்தா அது ஒரு மாசான தேட்டர்கள் மொமெண்ட்டாகவும் இருந்திருக்கும். இந்த ஒரு ரிப்பீட்டட் வாட்ச் மெட்டீரியலாகவும் மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல அது ரொம்ப ஃப்ளாட்டாக அணுகிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மாதிரியே ஹிட் அண்ட் மிஸ் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது படம் ஃபுல்லாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடங்கள்ல அதுக்கான ஸ்கோப் இருந்தும், அதாவது ஒரு தேட்டர்கள் மொமெண்ட்டாக அதை மாற்றுறதுக்கான இந்த பொட்டன்ஷியல் இருந்துமே அதை அப்படி பண்ணாமல் ஒரு நார்மலான சீனாக காட்சிப்படுத்தினது இந்த டிராமாவை இன்னும் டிராமாவா மாத்திருக்கு. அண்ட் பர்டிகுலர்லி இந்த படத்தோட ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ்லீடிங்கா எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாவே. என்னன்னா அதுல காட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட படத்தோட தேர்ட் ஆக்ட்ல வர மாதிரி தான் இருந்தது. நம்ம அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் படம் ஃபுல்லாவே இப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல செட் ஆயிருவோம். ஸோ ஆப்வியஸ்லி அந்த படம் அப்படி இல்லாதப்ப கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஃபீல் வரும் இல்லையா? அந்த பிரச்சனை தான் இந்த படத்துல வந்திருக்கு. ஒருவேளை அப்படியான ட்ரெய்லர் கட்டை பார்க்காம நான் ஒரு நார்மலான படமா எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை பார்த்திருந்தா மேபி அது கிளிக் ஆயிருக்கலாம். பட் இந்த ட்ரெய்லர் கட் இப்படி காமிச்சதுனால அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது படத்துல நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்காம நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றதை விட உங்களுக்கு அந்த படம் பாசிட்டிவா ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா அந்த ஜியோகிராஃபியை சேர்ந்த ஆட்கள், அந்த பொலிட்டிக்ஸ் தெரிஞ்ச ஆட்களுக்கு இந்த படம் நிச்சயமா இன்னுமே கனெக்ட் ஆக வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ச்சுனேட்லி அந்த பாலிடிக்ஸ் மட்டும்தான் இந்த படத்துல ஸ்ட்ராங்கா இருக்கே தவிர ஒரு படமா இது கன்வெர்ட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துட்டே இருக்கு. அதனாலே இந்த படத்தை நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.